Question number 13. Find the value of the determinant 1 log y base x, log z base x, log x base y, 1 log z base y, and log x base z, log y base z, 1 are given. Here, let a equal to and x, y, z are all not equal to 1 because since if x is equal to 1, we are substituting here log 1, any base is 0. And log z is substituting z equal to 1, z க்கு 1 substitute பண்ணாலும் சரி actually வந்து logல வந்து log 1 to any base is equal to 0. இங்க எந்த base வந்தாலும் சரி log 1 to any base value வந்து 0 ன்னு வந்துரும். ரைட், அதுக்காக தான் என்ன சொல்லிருக்காங்க x y z என்ன கிடையாது சொல்லிருக்காங்க, they are not 0 ன்னு சொல்லிருக்காங்க. அதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். நம்மள்ட்ட வந்து லாகரிதம்ல ஒரு ஃபார்முலா இருக்கு. லாகரிதம்ல என்ன ஃபார்முலா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா log of ab equal to log a plus log b ன்னு பிரிப்போம். log a plus log b. இது பாத்தீங்கன்னா என்னதுன்னா ப்ராடக்ட் ரூல். அடுத்து கோஷன்ட் ரூல். log of a by b equal to log a minus log b ன்னு பிரிப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா கோஷன்ட் ரூல். அடுத்து பாத்தீங்கன்னா பவர் ரூல். log b power a is equal to a log b அப்படின்னு பார்த்துருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் ஒன்று இருக்கு. அது என்னன்னா log b base a into log a base c அப்படின்னாக்க இந்த ரெண்டு கேன்சல் ஆகி log b by c எழுதலாம். திஸ் இஸ் known as சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல்னு சொல்லுவாங்க. புரியுதா? log b base a into log a base c இருந்தா இங்கே பேஸில் என்ன இருக்கோ அதுவே லாக் நம்பராக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டையும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டு லாக் பி பேஸ் சின்னு எழுதிக்கலாம். அது பேர் என்னது? சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதனால் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு லெட் அந்த டேர்ம்ஸுக்குலாம் நான் என்ன பண்ணுறேன்னா வேரியபிள்ஸ் கொடுக்குறேன். எக்ஸ் ஒய் இசட் எல்லாம் ஆல்ரெடி எக்ஸ் ஒய் இசட் இருக்காங்க, ஏபிசின்னு இது கொடுத்துருக்கேன். லெட் ஏ ஈக்குவல் டு லாக் ஒய் பேஸ் எக்ஸ் அண்ட் தென் லாக் இசட் பேஸ் எக்ஸ் இருக்கா, அது என்ன பண்ணலாம் bன்னு கொடுத்துக்கலாம். b equal to log z base x எடுத்துட்டேன். அடுத்து இங்கே எனக்கு log x base y ன்னு இருக்கு. log x base y னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். that is 1 by இது இங்கே ரெண்டு இடம் மாதிரி தானே இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக இப்படி ஒரு ரூல் இருக்கு. log a base b into log b base a equal to 1 இருக்கு நம்மளோட ரூல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டு என்ன பண்ணலாம், சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் யூஸ் பண்ணுறப்போ log a base a எழுதலாம். இந்த a b b எலிமினேட் பண்ணிட்டு log a base a எழுத முடியும். இப்போ log a base a log நம்பரும் பேஸ் நம்பரும் ஒரே மாதிரி தான், அதோட வேல்யூ வந்து 1 ஆகுது. நீங்கள் லாகரிதம்ல 9th படிச்சிருப்பீங்க. ரைட், அப்போ log a base a வந்து 1 ஆகும். அந்த பேசிஸில் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ log a base b னா அதை எப்படி எழுதிக்கலாம், log a base b equal to 1 divided by 1 by log b base a ன்னு வரும். அப்போ டிவைடில் கொண்டு போகிறப்ப என்ன உங்களுக்கு log a base bங்கிறது 1 by கொண்டு போனால் இந்த log நம்பரும் பேஸ் நம்பரும் சேஞ்ச் ஆகிக்கும் 1 by கொண்டு வரப்போ. அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் இருக்கு. அப்போது இங்கே கவனிங்க, இங்கே log y base x இங்கே log x base y இருக்கு. அப்போ நான் அதை ஏன்னு எடுத்தேன்னா இந்த டேர்ம் என்ன கிடைக்கும், 1 by n கிடைக்கும். அப்போ இங்கே இது ரெண்டுக்கும் பாருங்க, இது ரெண்டு என்னது log நம்பரும் பேஸ் நம்பரும் தான் இங்கே வேரி ஆயிருக்கு. அப்போ நான் அதை என்ன பண்ணுறேன், bன்னு எடுத்திருக்கேன். தென் தேர்ட் பார்த்தீங்கன்னா c is equal to இன்னொரு நம்பர் இருக்கு இல்லைங்களா, c is equal to the last number log z base y எடுத்திருக்கேன். இது c. அப்போ இதெல்லாம் என்னவா மாறும், இதோட பேஸும் லாகும் நம்பரும் சேஞ்ச் ஆகிறது தான் இது. அப்போ இது ரெண்டுக்கும் வேரி ஆகும், அப்போ இது ரெண்டுக்கும் வேரி ஆகும். அப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறப்ப அதை பார்த்துக்கலாம். அப்போ என்ன which implies 1 by a equal to log x base y and 1 by b equal to log x base z and 1 by c is equal to log y base z ன்னு மாறிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அதில் கூட சப்ஸ்டிட் பண்ணுறோம் கொடுத்துருக்கிறதுல. அப்போ டெல்டா ஈக்குவல் டு given delta equal to 1 a b இது c வந்துருமா, 1 a b இங்கே c இருக்கு, அங்கே 1 இருக்கு. இப்போ இது என்ன 1 by a. அப்போ இந்த டேர்ம் என்னவா இருக்கு உங்களுக்கு 1 by b. இங்கே என்ன இருக்கு நமக்கு 1 by c அகெயின் 1 இருக்கு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி அப்படி டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா வேறு ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணி 0 கொண்டு வர முடியாது. ஏன்னா இங்கே 1 இங்கே இருக்குது, டயகனல் வைஸ் 1 இருக்கிறனால நம்ம இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 0 வரதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ யூ கேன் எக்ஸ்பேண்ட் இட் நவ். எக்ஸ்பேண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எதை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், வித் ரெஸ்பெக்ட் டு r1. எக்ஸ்பேண்ட் வித் ரெஃபர் டு r1. r1 வச்சு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அப்போ 1 into என்ன ஆகும், 1 எடுத்தோம்னா 1
மைனஸ் சி இன்ட்டு ஒன் பை சி வந்து ஒன் ஆகிடும். அடுத்தது மைனஸ் ஏ இன்ட்டு இந்த ஏ இந்த காலம் ரோல் இருக்குது, அப்போ கிராஸ் பண்ணால் ஒன் பை ஏ இன்ட்டு ஒன் பை ஏ மைனஸ் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண கிடைக்கும் சி பை பின்னு கிடைக்கும். அடுத்தது ப்ளஸ் பி இன்ட்டு அந்த பி எடுத்துட்டோம்னா பி என்ன இருக்குது, பிக்கு ஒன் பை ஏசி அடுத்து மைனஸ் ஒன் பை பின்னு வரும். இப்போ நம்ம சிம்பிளே பண்ணோம், இங்கே ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ, யூ கேன் எலிமினேட் திஸ் டேர்ம். மைனஸ் ஏ உள்ள மல்டிப்ளை பண்ண கிடைக்குங்க மைனஸ் ஒன் வரும். அப்போ இங்கே கிடைக்கும் ப்ளஸ் ஏசி பை பின்னு கிடைக்கும். அப்போ ஐம் ரைட்டிங் ஹியர் இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க h is equal to 0 minus a by a and then plus ac by b. அடுத்து என்ன இங்கே bs அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க plus b by ac. அடுத்து என்ன கிடைக்கும் மைனஸ் b by b ன்னு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் மைனஸ் ரைட் which is equal to இங்கே மைனஸ் a by மைனஸ் a மைனஸ் 1 then plus மைனஸ் பி பை மைனஸ் பி ஒரு மைனஸ் ஒன்று வந்தாச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்களேன், ரிமைனிங் என்ன இருக்கு ஏசி பை பி தென் பி பை ஏசி இருக்குது, ஏசி பை பி ப்ளஸ் பி பை ஏசி இருக்குது. இப்போ நம்ம அந்த ஏசி பை பியோட வேல்யூ என்னன்னு பாருங்க, ஏசி பை பி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சி எவ்வளோ வரும், ஏசி மல்டிப்ளை பண்ணுறோம், ஏசி மல்டிப்ளை பண்ணுங்க லாக் ஒய் பேஸ் எக்ஸ் இன்ட்டு லாக் இசட் பேஸ் ஒய் டிவைடட் பை பியோட வேல்யூ என்ன பாருங்க log z பேஸ் x இருக்கு. இப்போ இது பாருங்களேன், இங்க z இருக்கு, இங்க log நம்பர் பேஸ் நம்பர் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ இது நம்ம எப்படி எழுதிக்க முடியும், சேஞ்ச் பண்ணலாமா, இந்த y கேன்சல் ஆயிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு உங்களுக்கு log zx ன்னு எழுதலாம். அப்போ இது பேர் சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல். log நம்பர் இங்க இருக்கிற பேஸ் நம்பர் ஒரே மாதிரி இருந்தா we can cancel it. இல்ல இங்க இருக்கிற பேஸ் அங்க இருக்கிற log அப்படி இருந்தாலும் நம்ம கேன்சல் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் எழுதுறப்போ இதை ஃபர்ஸ்டா வச்சுட்டு இதை செகண்டா வச்சுக்கோங்க. எப்படி எழுதிக்கிறோம், இங்கே பேஸும் இங்கே இருக்க லாக் நம்பர் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரெண்டு கேன்சல் பண்ணிட்டோம்னா லாக் இசட் பேஸ் எக்ஸ்னு வந்துடும். டினாமினேட்டர் பாருங்க சேம் திங் இஸ் அப்பியர்ஸ் லாக் இசட் பேஸ் எக்ஸ். அப்போ கேன்சல் பண்ண என்ன ஆன்சர் வரும், 1 வரும். அப்போ ஏசி பை பியோட ஆன்சர் என்ன 1. சிமிலர்லி பி பை ஏசி போகிறோம், பி பை ஏசின்னு என்ன ஏசி பை பி 1. அப்போ பி பை ஏசின்னா அதோட ரெசிப்ரோக்கல் தானே, இட் இஸ் ஆல்சோ 1. அப்போ ப்ளஸ் 1. அப்போ எல்லா டேர்மும் கேன்சல், -2 + 2 = 0. அப்போ டோட்டலி the determinant value is equal to 0. Determinant of 1 into log y base x, log z base x, log x base y 1, log z base y, log x base z and log y base z 1 is equal to 0. Question number 14. Given matrix A is of order 2 by 2. 2 by 2 order matrix A கொடுத்திருக்காங்க. In it we have elements are 1 by 2 alpha 0 1 by 2. இதில் இருக்க numbers இப்படி இருக்கு. Prove that sum of k equal to 110, determinant of ak equal to 1 by 3 into 1 minus 1 by 4 ன்னு ப்ரூவ் பண்ணணும். இதுதான் நம்ம முக்கியம். இந்த லெஃப்ட் சைடு எடுத்து நம்ம ரைட் சைடு ஆன்சர் கொண்டு வரணும். இப்போ லெஃப்ட் சைடு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், லெஃப்ட் சைடு எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், sum of k equal to 110, determinant of a power k is equal to இங்கே சம் இருக்கு, ஃபர்ஸ்ட் கேக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும், determinant of a power 1 ன்னு வரும், determinant of a power 1. நெக்ஸ்ட் என்ன இருக்கு உங்களுக்கு, சப்ஸ்டிட்யூட்டிங் ப்ளஸ், இங்கே சம் இருக்கனால ப்ளஸ். அடுத்து என்ன பண்ணுறோம், டிட்டர்மினன்ட் இங்கே கேக்கு 2 சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கேக்கு 1 போட்டோம், சம்மேஷன் ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், கேக்கு 2 சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ டிட்டர்மினண்ட்டை எழுதிட்டாலும் சரி, டிட்டர்மினண்ட் எழுதினாலும் சரி, determinant of a power 1. Then because of this sum plus, again கேக்கு அப்புறம் 1க்கு அப்புறம் 2 சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ determinant of a power 2. Then again we have sum plus, திரும்ப k equal to 3, determinant of a power 3 plus etc. இது வரைக்கும் போனா k follows 1 to n. அப்ப லாஸ்ட்ல n வரணும் plus determinant of a power n வரைக்கும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணனும். அந்த k இருக்க இடத்துல 1 2 3 ஏனா ஸ்டார்ட் फ्रॉम 1 1 2 3 4 5 சப்ஸ்டிட் பண்ணிட்டே போணும். சம் இருக்கறனால அதை ஆட் பண்ணிட்டே போணும். இப்போ இதோட ரிசல்ட் வந்து நம்ம என்ன சொல்லணும், 1 by 3 into 1 minus 1 by 4 ன்னு சொல்லணும். ஓகே, இப்போ நமக்கு டிட்டர்மினன்ட் a என்ன, டிட்டர்மினன்ட் a ஸ்கொயர் என்ன, a கியூப் என்னன்னு கண்டுபிடிச்சா தான் நம்ம அந்த ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். கொடுத்துருக்க a வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் a பவர் 1 னா டிட்டர்மினன்ட் ஆஃப் a. அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும் பாருங்க, 1 by 2 ஆல்ஃபா 0 1 by 2. இதை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 1 by 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 0 வந்துடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 0 அப்போ ஈக்குவல் டு 1 by 2 whole square. சரி, determinant of a power 2 போகும். a power 2 னா என்ன உங்களுக்கு,
ஏ ஸ்கொயரோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சு அப்புறம் டிட்டர்மினன்ட் போகணும். தட் இஸ் ஏ ஸ்கொயர் அப்போ என்னன்னு பார்க்கலாம். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ இன்டூ ஏ. அப்போ ஏ இன்ட்டு ஏ ப்ராடக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு டிட்டர்மினன்ட் போடணும். இப்போ என்ன வரைக்கும் பாருங்கள், 1/2 ஆல்ஃபா 0 1/2 1/2 ஆல்ஃபா 0 1/2. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ ரோட்டு காலம் மல்டிப்ளை பண்ணோம் 1/2 to 1/2 1/4 ஆல்ஃபா இன்ட்டு 0 என்னடி ப்ளஸ் 0. அடுத்து இந்த ரோ எடுத்து அடுத்த காலம் கூட போகிறோம் 1/2 ஆல்ஃபா அடுத்து கூட வரப்போ ப்ளஸ் 1/2 ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு 0 1/2 எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணோம் 0 0 இன்ட்டு 1/2 0 1/2 இன்ட்டு 0 0 0 ப்ளஸ் 0. திரும்ப இந்த ரோ எடுத்து இந்த காலம் போவோம் 0 இன்ட்டு ஆல்ஃபா 0 1/2 இன்ட்டு 1/2 1/4. நீங்கள் எல்லாம் ஃபெமிலியராக இருப்பீங்க, 10th மல்டிப்ளை பண்ணி ஜஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் இங்கே. ரைட், இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க, என்ன ஆன்சர் வருது பார்க்கலாம். இஸ் ஈக்குவல் டு 1/4 1/4 இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு, ஆல்ஃபா பை 2 தான் இங்கேயும், சாரி 1/2 ஆல்ஃபா. அப்போ 1/2 ஆல்ஃபா 1/2 ஆல்ஃபா என்ன கிடைக்கும், 1 ஆல்ஃபா இல்லை ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். இங்கே அதே போல் 0 இங்கே என்ன ஆன்சர் வருது 1/4 வருது. 1/2 ஆல்ஃபா 0 1/2 ஏல இருக்குது. ஏ ஸ்கொயரில் அப்படியே இது ரெண்டு ஸ்கொயர் ஆகிருக்கு, இது ரெண்டு அப்படியே இருக்குது. அப்போ 1/4 1/4 ஆல்ஃபா 0ன்னு இருக்குது. ரைட், இப்போ இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் பண்ணோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர். தட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் தான் இப்படி எழுதியிருக்கோம். அதில் இப்படி எழுதினா டேரெக்டாக டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் இதை கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் என்ன வரும், இதுக்கு டிட்டர்மினன்ட் போடுங்க 1/4 ஆல்ஃபா 0 1/4. இப்போது 1/4 1/4 1/4 ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன கிடைக்கும் -0. இப்போ இங்கே 1/2 இருக்குது, அதை எப்படி எழுதிக்கலாம், நம்ம 1/4 எழுதிக்கலாம். அப்போ 1/4 பவர் 1ன்னு இருக்குது, இங்கே 1/4 பவர் 2ன்னு வந்திருக்கு. இந்த ஆன்சர் பாருங்கள் 1/4 பவர் 2. ஃபஸ்ட்டு 1/4 பவர் 1 வருது, அடுத்து என்ன இருக்குது 1/4 பவர் 2ன்னு வருது. அப்போ சிமிலர்லி அடுத்தடுத்து அப்போ என்ன வரும்னு நம்ம இதில் சொல்ல முடியும். அப்போது இங்கே பாருங்கள், இங்கே 1/2 அடுத்து என்ன இருக்குது, இங்கே 1/4. அப்போது 2 × 2 4ன்னு வந்துடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம், உங்களுக்கு 4 × 4 வரும். இப்போ இங்கே என்ன இருக்கோ அந்த வேல்யூ அப்படி டபுள் ஆகும், மல்டிப்ளை ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே ஈஸியாக வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கோங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் 1னா 4 1/4 பவர் 1, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் 2னா 1/4 பவர் 2 வருது. அப்போ சிமிலர்லி we can have determinant of a power 3 எப்படி இருக்கும் அப்படின்னாக்க 1/4 whole power 3ன்னு வரும். அப்போ determinant of a power 4 1/4 whole power 4ன்னு வரும். அப்போ லாஸ்ட்டில் இருக்க determinant of a power n என்ன வரும், எக்ஸட்ரா determinant of a power n எப்படி வரும்னா 1/4 பவர் n வருது. ஏவோட பவர் என்னவோ அது 1/4 பவரில் வரும், அதான் டிட்டர்மினன்ட் a power n. இப்போ எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுற பாருங்க, என்ன கிடைக்கும் உங்களுக்கு, sum of k equal to 1 to n determinant of a power k is equal to first என்ன determinant of a க்கு வேல்யூ 1/4 பவர் 1 plus அடுத்து என்ன வருது 1/4 பவர் 2 plus etc. லாஸ்ட்ல என்ன வரும் 1/4 பவர் n. இந்த பவர் என்ன இருக்கும், a ஓட பவர் 1னா 1/4 பவர் n, 2னா 1/4 பவர் 2. இதை வச்சு நம்ம சிமிலராக ரிசல்ட்ஸ் அப்படி வரும் எழுதிட்டோம். இப்போ திஸ் இஸ் அ ஜிபி, பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஒரு ஜிபியை ஃபார்ம் பண்ணுது. அப்போ ஜிபியோட ஃபார்முலா, சம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, a இன்ட்டு 1 - r பவர் 1/1 - r நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ ஏங்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் டேர்ம் a = 4. அப்போ இட் இஸ் அ ஜிபி a = 1/4 r = 1/4 தான் மல்டிப்ளை ஆகுது. அப்போ r-ம் 1/4 தான். அப்போ n என்ன, இங்கே 1ல் ஆரம்பிச்சு nல முடியுது, n = n. அப்போ நோ சேஞ்ச் இன் இட். அப்போ n = n சப்ஸ்டிட்யூட் தான். அப்போ Sn = a இன்ட்டு 1 - r பவர் 1/1 - r தான் ஃபார்முலா. அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, Sn is nothing but the sum value இல்லைங்களா, இதுதான். இது நம்ம இந்த கொடுத்துருக்கேன்னு எழுதிக்கலாம். sum of, therefore sum of k = 1 to n determinant of a k = இப்போ என்ன பாருங்க, எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், a இன்ட்டு r பவர் n - 1/r - 1க்கு ஈக்குவலாக இருக்கும். இஸ் ஈக்குவல் டு a என்னப்பா 1/4 இன்ட்டு r பவர் n 1/4 பவர் n - 1/1/4 - 1. இல்லை நீங்கள் 1 - r பவர் n 1 - r போட்டுக்கலாம். ரெண்டு ஃபார்முலாவும் ஈக்குவலாக தான் வரும், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த ஃபார்முலாவே சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். என்ன பண்ணலாம், ஏன்னா இங்கே வந்து ஃப்ராக்ஷன் இருக்கனால நீங்கள் r வந்து ஃப்ராக்ஷனாக இருக்கிறனால இப்படி பண்ணிக்கலாம். இப்படி இருக்கும், a இன்ட்டு
1 minus r power n by 1 minus r. எந்த ஃபார்முலா போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். இப்படி போட்டால் கொஞ்சம் மைனஸ்லாம் உங்களுக்கு காமன் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதனால் அதுக்கு மாற்றிட்டேன். தப்பு கிடையாது, அப்படி போட்டாலும் ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஈக்குவல் டு a value is 1 by 4. அப்போ 1 minus 1 by 4 power n by 1 minus 1 by 4 வரும். இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணோம். 1 by 4 into இங்கே என்ன கிடைக்கும்? 1 minus 1 power n is 1, 4 power n is 4 power n. கீழே டினாமினேட்டர் பாருங்க, 4 minus 1 by 4 என்ன கிடைக்கும்? 3 by 4 கிடைக்கும் டினாமினேட்டரில். இந்த 3 by 4 நியூமரேட்டர் வரப்போ கிடைக்கும் 4 by 3 வரும். அப்போ இந்த 4 கட் ஆகிடும். is equal to 1 by 4 into 4 by 3 into 1 minus 1 by 4 power n வரும். இந்த 4 கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்மளோட இருக்கிற ரிசல்ட் பார்த்தீங்களா, sum of k equal to 1 to n, determinant of a power k is equal to என்ன ஆன்சர் வரப்போ நமக்கு? இந்த ஆன்சர் வரும் 1 by 3 into 1 minus 1 by 4 power n. 1 by 3 into 1 minus இவனை எழுதிக்கலாமா? இங்கே எழுதிக்கலாம். equal to 1 by 3 into 1 minus 1 by 4 power n. 1 minus 1 by 4 power n. இதுதான் நமக்கு கடைசியாக இருக்கும். 1 minus 1 by 4 power n தான் ஒரு ஆன்சர். இந்த லாஸ்ட்டில் எழுத வேண்டியதான் நாங்கள் எழுதியிருக்கேன். 1 by 3 into 1 minus 1 by 4 power n. Question number 15. Without expanding, evaluate the following determinants. First determinant is, it has first row as 2, 3, 4, second row 5, 6, 8, third row 6, 8, 9x, 6x, 9x, 12x. The second determinant we have x plus y, y plus z, z plus x as the first row, and z, x, y in the second row, 1, 1, 1 in the third row. Now look at the first and the third row in the first determinant. Here, taking out 3x as common, taking 3x common from the last row, that is taking 3x, remaining is 2. 3x into 2, 6x, and 3x into 3 is 9x, 3x into 4 is 12x. So taking 3x from these three terms, we will have 2, 3, 4 as remaining in the row. Now look at the first and the last row. R1 and R3 both are equal. This means R1 is identical to R3. So therefore the determinant value is 0. Because of that, 3x into 0, totally you get a 0. That is R1 identical to R3 is the reason for that. Now moving to second determinant. Here, look at here. Here x, y, z is given here. Here y, z, x is given here. Z, x, y is given here. So adding these two, we will get x plus y plus z, x plus y plus z, x plus y plus z. So I am adding the first two rows and writing in the first row. You can write it in the second row also, which is favor to you. You can write either you will write in the first row or in the second row. நீ எந்த ரோல வேணா எழுதிக்கலாம். நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ரோல எழுதுறேன். எப்படி எழுதிக்க பாருங்க, R1 இதுல இருக்கிற நியூ R1 எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, ப்ரீவியஸா இருக்கிற R1யும் R2யும் ஆட் பண்ணி ஃபார்ம் ஆயிருக்கு. ரைட், செகண்ட் ரோல அப்படி வச்சுட்டேன், தேர்ட் ரோல நோ சேஞ்ச் இன் இட். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக நம்மள்ட்ட என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் காமனாக இருக்குது. நான் அதை எடுத்து என்ன பண்ணிட்டேன், இங்கே எழுதிட்டேன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இஸ் டேக்கன் அவுட் காமன்னாக்க இங்கெல்லாம் என்ன இருக்கும், 1 1 1 இருக்கும். அப்போ லுக் அட் த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ரோ, தே ஆர் identical, so it becomes 0. அப்போ x plus y plus z into 0 because of R1 identical to R3. So multiply will get total answer is 0. Here we are without expanding, we have evaluated the two given determinants. Next question. If A is a square matrix and determinant A equal to 2, then find A determinant A into A transpose. A is a square matrix and determinant A is given as 2 values to find the determinant of A transpose. This is very simple. Maybe a screen 1 mark. Listen carefully here. Given A is a square matrix and determinant of AB, we have formula determinant of AB equal to determinant A into determinant B. We have learned our formula determinant of AB equal to determinant A into determinant B. And in this case substituting A transpose. So A transpose, determinant of A transpose equal to determinant A into determinant of A transpose. Because of our first property, we have one property. What is the first property? Can you remember now? The first property is nothing but interchanging a row or all the rows of a determinant into columns or columns of a columns into rows. That is the first property in the determinant. Interchanging all the rows into columns or all the
columns into rows, the determinant value is unaltered. That means what? The determinant A is equal to determinant of A transpose. Determinant of A equal to determinant of A transpose. We have learned in the property number 1. That is determinant A equal to determinant of A transpose. So the value of determinant A is given determinant A equal to 2. We know that determinant A equal to determinant of A transpose, that is also equal to 2. So substituting in it, determinant of A transpose is equal to, therefore determinant of A transpose is equal to 2 into 2 equal to 4. 2 into equal to 4, that's all. Now determinant of A transpose equal to determinant A into determinant of A transpose by the above property. Given determinant A equal to 2, by the determinant property, first property, determinant A equal to determinant A transpose. So determinant A equal to determinant A transpose, both have equal value, that is 2. So substituting here 2 into 2 equal to 4. That is our required value of determinant A into A transpose. In question number 17, A and B are square matrices of order 3. So A is a 3 by 3 matrix and B is also a 3 by 3 matrix is given. Such that determinant A value is -1, determinant B value is 3 also given. Find the value of 3 determinant of AB, 3AB, determinant of 3AB. We need to find determinant of 3AB. Listen carefully here. We have a formula, determinant of Ka equal to K power n into determinant A. N is nothing but order of A. A is of order n or n is the order of A. A is of order n. The n is known as order of a given matrix. Determinant of K is equal to K power n into determinant A. By using this formula, listen carefully here, determinant of 3AB equal to, here constant K is 3. 3 power n. N is nothing but order of A. Here n is nothing but order of AB. A is of order 3 by 3 and B is of order 3 by 3. AB is possible, that is product of AB in possible given. That means if we multiply these two, when can we multiply these two? Number of column in the first should be equal to number of rows in the second. So we can multiply both A and B. After multiplying, the order of AB is nothing but it follows the rows in the first matrix, column in the second matrix, 3 by 3. So it is also of order 3 by 3. So here we need the needed value of n is 3. So substituting in this formula, determinant of K is equal to K power n determinant A. Here 3 into determinant of KAB equal to K power n, 3 power n. N is nothing but 3. 3 power 3 into determinant of AB. 3 power 3 into determinant of AB. And determinant of AB can be rewritten as 3 power 3 into, by property, determinant of AB equal to determinant A into determinant B. Now 3 power 3 is 27. Determinant of A is -1. Determinant of B is 3. So simplifying this, we will get -81 as the value of 3 into determinant of AB. This is a very simple thing. We should know two results here. One is determinant of K is equal to K power n determinant A, where n is the order of A or A is of order n, or n is the order of n சொல்லலாம், இல்லை A is of order n சொல்லலாம். அந்த A ஓட order வந்து n. Okay. In addition பாருங்க, given A and B are 3 by 3 matrix. அப்போ A is 3 by 3, B is 3 by 3, it is multiplicable. அப்போ after multiplying, the order of AB is also 3 by 3. அப்போ A ஓட order n, AB ஓட order n, AB ஓட order என்ன இருக்கு 3 by 3. அப்போ n equal to 3. 3 by 3 n 3 னு எடுக்கணும். 4 by 4 matrixனா 4, 2 by 2 வந்தா n வந்து 2 னு எடுப்பாங்க. ஏன்னா ஈக்குவல் ஆகிறப்போ ஒரு வேல்யூ எடுத்துப்பாங்க. Right. அப்போ n equal to 3. அப்போ கொண்டு வந்து ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்றோம். K க்கு பதிலா நம்ம we have 3. அப்போ 3 power n is nothing but here 3 power 3 into determinant A இதை பிரிச்சு எழுதலாம். And then determinant A எப்படி பிரிக்கலாம்? Determinant A into determinant B செப்பரேட் பண்ணலாம். அப்போ அந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, அதை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா we'll get the answer -81. Question number 18. If lambda equal to -2, determine the value of this determinant 0, 2 lambda 1, lambda square 0, 3 lambda square plus 1, -1, 6 lambda -1, 0. Can substitute lambda equal to -2 in it
and then simplify it, then expand, you will get an answer. You can do it yourself. This is very simple. Substitute lambda equal to minus 2 within the determinant. Simplify the terms. That means 0, minus 4, 1. Here 4, 0. Lambda square is 4, 3 are 12 plus 1, 13. Minus 1, minus 13, 0. Then you will simplify it, you will get the answer. Okay, right. This is can do it yourself. Now question number 19. Determine the roots of the equation. The determinant equation is given. We need to find its roots. Root is nothing but the unknown value. இதில் இருக்கிற அந்த நம்பர் தெரியாத நம்பருக்கு பார்த்தீங்களா x அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதா. இது ஒரு determinant equation. புரிஞ்சுங்களா? அப்போ இந்த determinant equationல நம்ம என்ன பண்ணணும், x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரைட். For that என்ன பண்றோம், just expanding with respect to இது x இருக்கிற டேர்ம் எடுத்து சிம்பிளை பண்ணா ஈஸியா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், expand with respect to r3 எடுத்து expand பண்ணலாம். Expand with respect to r3 வைஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும், இது என்ன பிளேஸ் வேல்யூமா, a31 a32 a33. அப்போ எங்கே சைன் மாறும், 3 + 1 4, இது ஒரு சைன் மாறாது. 3 2 வந்து 3 + 2 5, இந்த டேர்ம் சைன் மாறும். 3 + 3 இதோட வேல்யூ சைன் மாறாது. அப்போ என்ன கிடைக்கும், which is equal to 1 into then minus 2x into then plus 5x square into இது மாதிரி பிராக்கெட்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணும். 1 இந்த 1 ஓட மைனர் வேல்யூ பார்க்குறோம். என்ன வருமா உங்களுக்கு, இந்த 4 எலிமெண்ட்ஸ் 20 + 40 வரும். 20 + 40 வரும். எனக்கு 4 5 are 20, 2 20 40 minus 40 வருது. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், சைன் மாற்றணும், ப்ளஸ் 40 வந்துடும். தென் minus 2x into இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 4 எலிமெண்ட் விட்டுடலாம். எதுமா, இந்த காலம் இந்த ரோ விட்டுருமா, 120 15. அப்போ கிராஸ் பண்ணுங்க, 5 minus 20 5 minus 20. Then 5x square எடுத்தோம்னா இந்த காலம் ரோ போயிடும். -2 -4 வரும். -2 -4 equal to 0. implies இங்கே equal to போட வேணாம். என்ன equal to 0 இருக்கு, அப்போ equal to 0. இப்போ சிம்பிளை பண்ணுறேன். என்ன கிடைக்குமா, 60 here -15 into -2. சிம்பிளை பண்ணால் -15 -15 -2 வரும் 30x. அடுத்து இங்கே பாருங்க, -4 -2 -6 into 5 minus 30 x square equal to 0. இப்போ என்ன பண்ணுறேன், divided by -30. -30 ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும், -30 ஆல் டிவைட் பண்ணால் -2. ஏன்னா -2 into -30 60. இங்கே -30 ஆல் டிவைட் பண்ணால் -1x ரிமைனிங். -30 வச்சுன்னா ப்ளஸ் x ஸ்கொயர் equal to 0. அப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. x ஸ்கொயர் -1x -2 equal to 0 என்ற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதை ஃபேக்டர் பண்ணுங்க. when you multiply -2 ஆட் பண்ண கிடைக்கும் -1. அப்போ -2 1 தான் நமக்கு வரணும். அப்போ x -2 into x plus 1 equal to 0. ஃபேக்டர் பண்ணால் அந்த மாதிரி 2 வேல்யூஸ் கிடைக்குது. which implies x is equal to x. அப்போ என்ன கிடைக்கலாம், which implies x is equal to 2 or -1. x is equal to 2 or -1 கிடைக்கும். that's all. And look at here question number 20. I'm leaving it as also homework. Listen carefully here. How to do the given problem. Verify that term determinant of AB equal to determinant A into determinant of B. It will be given in the form of determinant of AB equal to determinant A into determinant B. Both are similar meaning, has a same meaning. Both has same meaning. So determinant of AB instead determinant of AB they can give by symbolically determinant AB equal to determinant A into determinant B. Here given A and B, there are two matrices are given. First we need to find the determinant of A, that will be equal to -33 will come, and then determinant B, calculate determinant B. You can expand with any row or any column, but take any one row, expand, you will get determinant B value as -100, and then multiply A and B. Multiply A and B, you will get the matrix AB. This is matrix AB. Multiplying A and B, you will get a 3/3 matrix. Because it is 3/3, B is also 3/3, you will finally get AB as 3/3. And then finding determinant for AB, that is determinant of AB. After finding AB matrix, find determinant for it, that will be equal to 3300. Then multiply A and B, determinant A into determinant B. Product of these two implies 3300. So we can prove determinant of AB equal to determinant A into determinant B in this way. Okay, when the matrices are given, first of all find determinant A, find determinant B,
and then multiply A and B, find determinant for matrix AB, then compare the result, multiply determinant A and determinant B, compare with the determinant AB, we can easily prove the result. Leave it as homework. Now question number 21 here. Given matrix A 5, 3, 8, 2, 0, 1, 1, 2, 3. There are 3 rows. It is a 3 by 3 matrix. So given using cofactors of element in second row. Using cofactors of elements in second row, evaluate determinant. This means what? We should expand with respect to R2. That is expanding with respect to R2. Expanding with respect to R2 ways. Here the element is A21. Second row, first column. A21, A22, A23. So A22, A23, A21. A21, A22, A23. Now 21 is 3. There is a sign change. 22 is positive 4. No sign change. So 2 plus 3, 5. Sign change. So which is equal to minus 2 into a bracket. Then plus 0 into another bracket. Then minus 1 into another bracket. For minus 2, we should leave this row and column. So 3, 8, 2, 3 are taken. 3 3s are 9. And 2 8s are 16 minus 16. We have 0 here. We need not to expand here because totally 0 and anything 0 we can leave it. Then moving to the last one 1. This means represent it is lies in the second row of third column. Leaving these two. Remaining 5 3 1 2. Cross multiply 10 minus 3. We have 10 minus 3. Or you can apply here 0. Presence in second row, second column. These 4 elements are taken. 15 minus 8. Anyway, it is 0 when we multiply. So remaining is minus 2 into here minus 5, 7, minus 7, and then plus 0, minus 1 into 10 minus 3 is 7. And then here 14, which is equal to 14 minus 7 equal to 7. So the determinant value is 7 by expanding with respect to R2. That's all. We have completed the exercise 7.2.